தான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள். இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் குரு ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா குடும்பம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிடும். அதனாலதான் ஜாதகத்துல குருவை மங்களக்காரகன் குடும்பக்காரகன் சொல்றோம். அடுத்தது 2வது சுப கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் ஜாதகத்துல யோகக்காரகன், திருமணக்காரகன், கலத்திரக்காரகன் சொல்றோம். இவ்வளவு ஏன் விரிவா சொல்றோம் அப்படின்னா யோகத்துக்கு அதிபதி, திருமணஸ்தானத்துக்கு அதிபதி. அப்படிங்கும் போது சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. யோகத்துக்கு அதிபதி ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்ங்கிறது கடைசி வரைக்கும் உண்டு. அதை தவிர திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருந்தார் அப்படின்னா கணவன் மனைவி உறவுங்கிறது, இந்த தாம்பத்திய உறவுங்கிறது கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அதை தவிர நல்ல வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் தான். அடுத்தது ஜாதகத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, 3வது சுப கிரகம் சொல்லக்கூடிய புதன். இவரை ஜாதகத்துல வித்யாகாரகன் சொல்றோம். ஏன் வித்யாகாரகன் சொல்றோம் அப்படின்னா நம்மளோட படிப்பு, படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம், உத்தியோகத்துக்கு ஏற்ற வருமானம், வருமானத்துக்கு ஏற்ற வசதி வாய்ப்பு, இதெல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் தான். அதான் ஒருத்தரோட ஜாதகத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரே கட்டத்துல வலுவா இருக்காங்கன்னு வச்சோங்க, நிச்சயமா சொல்றோம் அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்துல அவங்க ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னா அந்த உத்தியோகம்ங்கிறது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லபடியா இருக்கும். ஏன்னா புதனுக்கும் சூரியனுக்கும் அந்த ஒரு பவர் உண்டு. புதனும் சூரியனும் ஒரே கட்டத்துல உட்கார்ந்து அதுவும் வலுவா இருந்தாங்க அப்படின்னா இந்த புதாத்திய யோகம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை ஜாதகருக்கு தருவார். இந்த புதாத்திய யோகம் ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்குனாலே அவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு, படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம், உத்தியோகத்துக்கு ஏற்ற வருமானம், வருமானத்துக்கு ஏற்ற வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லபடியா இருக்கும்.